யாழினிய ரவுடிகிட்ட இருந்து அடி வாங்கி காப்பாத்திட்டா. தன்னை வீட்டுக்குள்ள தன்னை அண்ணன் சேர்த்துப்பாரு அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்க விஷவள்ளி. இப்பெல்லாம் விஷப்பாம்பு சிவம் யாழினி மேல அதிக அக்கறை காட்டுறாருதான், இல்லன்னு சொல்லல. ஆனா விஷவள்ளியை வெளியே அனுப்புனதுக்கு காரணம் யாழினி கிடையாது, பணத்தை எடுத்தது விஷவள்ளி தான் அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் உறுதியா நம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த கோவத்துல தான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு. இப்போ யாழினிய காப்பாத்தினாலும் சரி அதை பத்திலாம் அவர் கவலைப்பட போறது இல்ல. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாரு. நீ என் மருமக யாழினியவே காப்பாத்திட்ட, அதனால இனி நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வா என் கூடவே இரு அப்படின்னு அண்ணன் தன் கைய பிடிச்சி ஆசையா கூட்டிட்டு போவாருன்னு ரொம்பவும் பேராசைப்பட்டுதான் மாயாவை வச்சு இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மாயா நினைச்ச மாதிரியோ இல்ல விஷவள்ளி எதிர்பார்த்த மாதிரியோ அந்த வீட்டுக்குள்ள விஷப்பாம்பு சிவம் விஷவள்ளிய இருக்க அனுமதிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கழுத்தை பிடிச்சி துரத்தாத குறையா, அப்படியாமா போயிட்டு வா வேலையை பாரு அப்படின்னு சொல்லி வழிகூட்டி அனுப்பி வைப்பாரு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மாயா ரொம்ப தெளிவா 2 ரவுடிகளை ரெடி பண்ணி அவனுங்கிட்ட விஷயத்த சொல்லி திருவாசகம் வரும்போது அவருடைய போன் அடிச்சு அந்த போன்ல இருந்து இளங்கோவுக்கு போன் பண்ணி இளங்கோவை அலைய விட்டுட்டு யாழினியை தனிமைப்படுத்தணும். அப்படி தனிமைப்படுத்தும் போது யாழினி கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரியும் யாழினியை கடத்துற மாதிரியும் அவனுங்க 2 பேரும் நடிக்கணும். அப்படி யாழினியை கடத்துறதுக்கு அவனுங்க முயற்சி பண்ணும் போது விஷவள்ளி உள்ள என்ட்ராகி யாழினியை காப்பாத்துவா. உடனே யாழினிக்கு விஷவள்ளி மேல ஒரு நல்ல கர்ட்டசி உருவாகும். அதை வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு மாயா தான் இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்தா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாயாவுக்கு புரிய மாட்டாங்குது. மாயா அது புத்திசாலியா இருக்கலாம், கிரிமினல் புத்தி கொண்டவளா இருக்கலாம். ஆனா மாயாவை விட விஷப்பாம்பு சிவம் பல மடங்கு கிரிமினல் அப்படின்றத மாயா போக போக புரிஞ்சுக்குவா. மாயா போட்டு கொடுத்த ஸ்கெட்சில் தரமா வேலை பார்த்துட்டு இருக்கா விஷவள்ளி. அதுவும் எந்த அளவுக்கு நெத்தியில காயம் படுற அளவுக்கு யாழினிய காப்பாத்துறதுக்கு ரொம்ப கடுமையா போராடவும் ஆரம்பிச்சா. இது எல்லாமே பக்கா நாடகம்ன்றது பாவம் யாழினிக்கு புரியல. அந்த 2 ரவுடிங்களும் யாழினி கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கானுங்க. ஆட்டோல உட்காந்துருக்க டிரைவர் ஏதோ சினிமா ஷூட்டிங் பாக்குற மாதிரி ஆன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நடந்த பிரச்சனைய யாழினி நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட சொன்னா அது யாரு, எப்படி இருந்தாங்க, எதுல வந்தாங்க, ஆட்டோன்னா எந்த ஆட்டோல ஏதாவது அடையாளம் இருக்கா, அவருடைய நம்பரை பாத்தியா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியில கேட்டு யாழினி கிட்ட இருந்து நிச்சயம் விஷயத்த வாங்கிடுவாரு. அப்படி பார்த்தா முதல்ல மாட்ட போறது அந்த ஆட்டோ டிரைவர் தான். சரி, அவனுக்கும் இந்த ரவுடிகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட உன் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க, கையை பிடிச்சி இருக்கிறானுங்கன்னா நீ கேள்வியில கேட்டிருக்கணும். அப்படி கேட்கலாம், உனக்கும் அவனுக்கு நிச்சயம் சம்பந்தம் இருக்குன்னு முட்டிக்கு முட்டி தட்டுவாரு அப்படின்னு இந்த டிரைவருக்கு தெரியல போல இருக்கு. அந்த டிரைவரை பிடிச்சி விசாரிச்சாலே இதெல்லாம் பக்காவான டிராமான்றது தெரிய வந்துடும். விஷவள்ளியும் மாயாவும் விக்ரம் கிட்ட வசமா சிக்கிடுவா. ஆனா போட்ட ஸ்கெட்சில் யாரு விழுந்தாங்களோ இல்லையோ யாழினி விழுந்துட்டாங்க. சித்தி தனக்காக தான் ஓடி வந்தாங்க, தனக்காக தான் அடிப்பட்டாங்க அப்படின்னு உறுதியா நம்பவும் ஆரம்பிச்சாங்க. இததான் விஷவள்ளியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. அதை விட ஒரு படி மேல போய் படுபயங்கரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இது வரைக்கும் நான் உனக்கு பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டதும் யாழினி அப்படியே உருகியே போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.